உறவுகளே, இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இது வந்து எங்கள் ரூமுங்க. கேம்புக்கு ரூமுக்கு பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கோம் உறவுகளே. இந்த முருங்கை மரத்தில் பாருங்கள், பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளவு பூக்கள் பூத்துருக்குண்டு பாருங்கள் உறவுகளே. நல்லா எட்ட தெரியாத பூக்கள், நல்லா பூ பூத்துருக்கு. ஆனால் இதில் வந்து என்னன்னா முருங்கைக்காயே வர மாட்டேங்குதுங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளவு, பாருங்கள் மரம் எவ்வளோ இருக்குது, பூ எவ்வளோ பூத்துருக்குன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள். மரம் பூராமே பூ தான் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எட்ட தெரியாத பூக்கு மக்களே. ஆனால் பிஞ்சு வைக்க மாட்டேங்குது, முருங்கை பிஞ்சு வைக்க மாட்டேங்குது. என்ன காரணம் இங்கே பாருங்கள், முருங்கை பிஞ்சு பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இது என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து மரகந்த சேர்க்கை நடைபெறலை, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க உறவுகளே. மரகந்த சேர்க்கைனா என்ன? நம்ம ஊரில் என்ன பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் இருக்கும். தேனீக்கள் வந்து இங்கேருந்து அந்த பூவில் உட்காரும், அந்த பூலேருந்து இன்னொரு பூவில் உட்காரும். இந்த மாதிரி உட்காரதுனால மரகந்த சேர்க்கை வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஆகையினால தான் அந்த எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி, மரகந்த சேர்க்கை நடந்தால் அதனோட விளைச்சல் வந்து நல்லா அதிகமாக இருக்கும். மரகந்த சேர்க்கை நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், விளைச்சல் கம்மியாக வரும். இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க உறவுகளை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆகையினால் தோட்டம் வச்சுருக்க உறவுகள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வைக்கலாம், வீட்டிலையாக இருந்தாலும் சரி, தோட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரு தேனீ பெட்டி வாங்கி வைங்க உறவுகளே. தேனீ பெட்டி கண்டிப்பாக வாங்கி வைங்க, தேனீக்கள் பெட்டி. ஆமாம்.